விஜய் அவர்கள் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்யும் போது அது ரங்கசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதால் இது இருவருமே பரஸ்பர உதவி என்ற அடிப்படையில் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணியை உறுதிப்படுத்தும் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் விஜயனுடைய மதுரை மாநாட்டை தொலைக்காட்சியில் லைவாக பார்ப்பது போன்ற போட்டோவையும் வெளியிட்டிருப்பதாகவும் என்ஆர் காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசிக்கொள்கிறார்கள். மேலும் ரங்கசாமியினுடைய இந்த முடிவில் வேறு ஒரு கணக்கும் இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது புதுச்சேரியினுடைய மொத்த தொகுதிகளான 30 தொகுதிகளில் 10 தொகுதிகளை பாஜகவுக்கு என்ஆர் காங்கிரஸ் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த முறை 50-50 அதாவது பாதிக்கு பாதியாக, அதாவது 15 தொகுதிகள் வரை வேண்டும் என பாஜக கேட்க இருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது அதிமுகவும் இருப்பதால் அவர்களும் ஒரு 5 தொகுதியில் கேட்கலாம். இதனால் தேர்தல் நெருக்கத்தில் இது பெரும் பிரச்சனையாக வெடிக்கலாம் என்றும் ரங்கசாமி அவர்கள் கருதுகிறாராம். அதனால் இந்த முறை பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டிவிட்டு இல்லை அந்த கூட்டணியில் வெளியேறி புதிதாக விஜயனுடைய தாவேகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இணைந்து புதுச்சேரி மாநில புதுநலன்களை உள்ளடக்கிய சில அமைப்புகளை இணைத்துக் கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி விடலாம். இதில் குறிப்பாக தாவேகாவிற்கு 5 தொகுதிகளை ஒதுக்கி எளிதில் வென்றுவிடலாம் என்றும் கணக்கு போட்டிருக்கிறாராம். அதனால்தான் அடுத்தடுத்து தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை தொடர்ந்து 3 முறை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்றும் அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளார்களாம்.